என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நிஜமாதான் சொல்றேன். நான் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். வீட்டுல உங்க அம்மா அப்பா தேடுவாங்க, வாங்க போலாம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே. எதுக்குங்க நடக்காத காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நடக்காது? இது என்ன கேள்வி? படிச்சு பட்டம் வாங்கின நீங்க படிக்காத நானுங்க. உங்க படிப்புக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறதா புத்திசாலித்தனங்க. படிப்பு பட்டம்லாம் பார்த்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காதல் ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லங்க. அது மனசு பார்த்து வர்ற விஷயம். மனசுன்னு பார்த்தா நீங்க 1000 பட்டதாரிகளுக்கு சமம். படிச்சவரோட வாழறதை விட மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுல தாங்க சந்தோஷமே இருக்கு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாதுங்க. ஆனா நான் எந்த வகையிலும் உங்களுக்கு பொருத்தமில்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. என்ன மன்னிச்சிருங்க. இதுதான் உங்க பதிலா? ஆமாங்க. இல்ல, உங்க மனசுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீங்க அதை மறைக்கிறீங்க. என் மனசுல எதுவுமே இல்ல. அப்படி இருந்தாலும் அதை மறைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. வெறும் அனுதாபத்தினால நான் உங்களை விரும்பலைங்க. உங்களை ஒருத்தி தூக்கி எரிஞ்சிட்டு போனப்புறம் கூட அவ நல்லா இருக்கணும்னு பழிய உங்க மேல போட்டுக்கிட்டீங்களே, அந்த உயர்ந்த மனசுதாங்க நான் விரும்புறேன். நான் ஏற்கனவே ஒருத்திய காதலிச்சிட்டேன். என் மனசை எப்படி மாத்திக்கிறதுன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. மனசும் சேர்ந்தா தாங்க காதல். மனசே இல்லாத ஒருத்திய போய் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லைங்க. இல்லைங்க, எப்ப ஆடு மாடு மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகினேன்னு சொன்னாலும் அப்பவே அவன் என் மனசை விட்டு போயிட்டான். அவன் நினைப்பு வேணா அன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா அவன் ஏற்படுத்தி போன காயம் எப்போ இருந்துட்டே தான் இருக்கும். மருந்து போட்டா எந்த காயமும் ஆறிடும். நான் ஏன் அந்த மருந்தா இருக்க கூடாது? அன்னைக்கு கௌரி மேல நீங்க உயிரியே வச்சிருந்தீங்க. உங்க அன்பை புரிஞ்சுக்காம அவ உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னைக்கு நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்காம கௌரி செஞ்ச அதே தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுங்க. நாளைக்கு காலையில இதே நேரத்துக்கு இதே இடத்துக்கு நான் வருவேன். நீங்க சொல்ல போற பதில தான் என் வாழ்க்கையே இருக்கு.